Dear 11th standard business max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 6.4, sum number 3, you have to verify this LHS and RHS. U is equal to x cos y plus y cos x அப்படி நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா LHS போட போகிறோம். LHSல dou square u by dou x dou y. அதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உட்புறமாக dou y முடிச்சுட்டு அப்புறம்தான் dou xக்கு வரணும். ஸ்டேஜ் 1 dou u by dou y செய்யணும். dou என்றால் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்னா yக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கணும். x கூட வந்தால் கண்டுக்காதீங்க. டிஃபரன்சியேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. yக்கு மரியாதை கொடுக்கலான்னு போகிறேன். இங்கே தான் இருக்குது cos y. ஆனால் x கூட வந்திருக்கிறான். மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ கூட வந்தால் கண்டுக்காதீங்க எக்ஸை. yக்கு தான் மரியாதை கொடுக்கணும். காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் y. காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் y. ப்ளஸ் ஒய்க்கு தான் மரியாதை கொடுக்கணும். எக்ஸ் ஜாதி கூட வந்திருக்குது, கண்டுக்காதீங்க. காஸ் எக்ஸை கண்டுக்காதீங்க. ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆன்சர் இஸ் 1. அப்போ நம்மளுடைய ஆன்சர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் 1 இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். டோ யூ பை டோ ஒய் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இவங்கிட்ட வாங்க. dou square u by dou x dou y. இந்த கணக்கையே இன்னொரு முறை பண்ணால் ஸ்கொயர். ஆனால் இப்போ யாருக்கு மரியாதைனா எக்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும். எக்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். LHS முடிய போகுது. எக்ஸ் எங்கே இருக்குது? இதோருக்கு பாருங்கள். இதுக்கு மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கூட வந்ததுனால மைனஸையும் கண்டுக்கக்கூடாது, சைனையும் கண்டுக்கூடாது. மைனஸ் ஒய் ஜாதி கண்டுக்காதீங்க. எக்ஸுக்கு தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டுருக்கீங்க. பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஒய்யை கண்டுக்கக்கூடாது. சைன் ஒய் அப்படியே தான் இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 1 1. அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க. காஸ் எக்ஸ் எக்ஸ் ஜாதியே தான் இது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஒய் சைன் ஒய். இது ஒரு சைன் எக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய்ன்னு போட்டுக்கிறேன். இதுதான் உங்களுடைய LHS. RHS ஸ்டார்ட் பண்ணலாமா? RHSல என்ன கேட்டிருக்காங்கன்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ். ஃபஸ்ட்டு இன்டர்னல் உள்பக்கமாக ஆரம்பிங்க. எக்ஸில் தான் நீங்கள் சம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டோ யூ பை டோ எக்ஸ். எக்ஸுக்கு தான் மரியாதை ஸ்டார்ட் பண்ணணும். தோருக்கு பாருங்கள். நம்ம கொஷின் தோருக்கு பாருங்கள். எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காஸ் ஒய் கூட வந்ததுனால கண்டுக்காதீங்க. காஸ் ஒய் ஜாதி கூட வந்ததுனால கண்டுக்காதீங்க. எக்ஸுக்கு மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 1. கூட வந்ததுனால கண்டுக்காதீங்க. அப்புறம் இங்கே வாங்க. ஒய் கூட வந்திருக்குது, கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க. காஸ் எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். அதுக்கப்புறம் டோ ஸ்கொயர் யூ அப்படின்னா இது இரண்டாவது முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த கணக்கையே இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னா ஒய் ஜாதிக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும். ஒய் எழுத்துக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும். எக்ஸை கண்டுக்க கூடாது. மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ வந்தால் அப்படியே எழுதிங்க. தனியாக மாட்டினா 0. எக்ஸ் பார்ட்டி தனியாக மாட்டினா 0. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. 1 இன்ட்டு காஸ் ஒய் தான். இப்போ காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒய். ஒய்க்கு தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 1 1. ஒய்க்கு மரியாதை கொடுத்தாச்சு. சைன் கூட வந்திருக்குதுனால கண்டுக்காதீங்க. சைன் எக்ஸ்
பார்ட்டி கூட வந்ததுனால, ஏன்னா ஒய்க்கு தான் டிஃபரன்சியேஷன் ஓடி நிற்குது, கூட வந்ததுனால கண்டுக்காதீங்க. மைனஸ் சைன் எக்ஸை அப்படியே எழுதிங்க, மைனஸ் சைன் எக்ஸை அப்படியே எழுதிங்க. இதை மல்டிப்ளை பண்ணி முடிச்சிடலாமா? மைனஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு சைன் ஒய் இருக்குது, இது ரிசல்ட் நம்பர் 2. அப்போ 1 இன்ட்யூயும் பாருங்கள், மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய். அதனால் இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஈக்குவல். தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2, LH is equal to RHS. LH is equal to RHS. Hence proved. Okay. Thank you.